பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are welcome to the covenant of the day. Today is the 8th June 2025 Sunday, ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய நாள். ஆராதிங்க, அவருக்கு சாட்சியாக நில்லுங்க, அவருடைய அன்பை சொல்லுங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். பவுல் தீத்துக்கு ஆலோசனைகள்லாம் கொடுத்து இப்போ நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறார். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்றத இன்றைக்கு சொல்கிற வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அது தீத்து சாப்டர் 3 verse 5, டைட்டஸ் சாப்டர் 3 verse 5. Not by works of righteousness which we have done, but according to His mercy He saved us through the washing of regeneration and renewing of the Holy Spirit. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. இங்கே ரட்சிப்பை பற்றி ஆண்டவர் வசனம் பேசுகிறது நமக்கு. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை இங்கே பவுல் ஸ்ரீக்கு சொல்லுகிறார். அப்படின்றால் கம்ப்ளீட் டோட்டல் காஸ்பல் இஸ் ஹியர். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? சரி. இரண்டாவது, இது உன்னாலான காரியம் அல்ல, இது ஆண்டவருடைய நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சித்தார். அவருடைய இரக்கத்தின்படி, அவர் இரக்கம் கிருபை நம்மை தெரிந்தெடுத்தார். ஆகவே நம்முடைய செயலோ நம்முடைய எந்த நிலையோ அல்ல, இதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரிங்களா? ஆக அவர் நம்முடைய இரக்கத்தினாலே நம்மை தெரிந்தெடுத்தார் அல்லது அவர் ரட்சித்தார். எப்படி ரட்சித்தாராம்? அருமையானவர்களே, மறுஜன்ம முழுக்கினாலும். சிலர் இதை ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறார்கள். இருக்கட்டும். சிலர் மறுஜன்ம, நம்முடைய வாழ்க்கையே பாவத்திலே, மறுஜன்மத்திலிருந்து பாவத்தில் இருக்க ஆண்டவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது. அதே வேளையில பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்குதலில் நம்மை ரட்சிக்கிறார். பரிசுத்த ஆவியா அப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது அங்கே அவருடைய ரத்தம் நம் பாவங்களை கழுவுகிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நாம் புதுப்பிக்கப்படுகிறோம், அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். ஆமா தானுங்களே? இதை புரிந்து கொள்ளும் வகையிலே அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப when you accept the Lord, what will happen, dear brother and sister? It's a rebirth. ஆமா தானே? It's a rebirth. Is a new birth or a new life that comes from the Holy Spirit. ஒரு புதிய பிறப்பு, புதிய வாழ்க்கை, புதிய எல்லாமே புதிதாக பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவைகள் நமக்கு கிடைப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில அந்த ரீபர்த் அனுபவம் வர வேண்டும். பரம்பரையாக வருவது வேறு, அது போதாது. கர்த்தர் உன்னை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்க வைத்திருக்கிறார், ஸ்தோத்திரம், அது ஒரு பெரிய பாக்கியம். ஆனா அதே வேளையிலே நீ ஆண்டவரை தனிப்பட்ட முறையிலே அறிந்து உன் பாவத்தை அறிக்கை செய்து நீ அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் கிருபையினாலே நீ ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் தான் நாம் கிறிஸ்துவுக்கு நம் வாழ்க்கையிலே முதலிடத்தை கொடுக்கணும். இல்லாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்ச நேரம் பொங்கும், கொஞ்ச நேரம் அமுகி போயிடும். இந்த கொக்கோ கோலா மாதிரி. அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்பொழுது நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்து அவருக்கு மகிமையான பிள்ளையாக வாழ்வது, அதுதான் நீங்க பவுல் சொல்றாரு, உன்னால் ஆன காரியம் அல்ல இது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யோர் டீட். Do not by works of righteousness which we have done. No. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளுடைய இரக்கம் கிருபை உன்னை தெரிந்தெடுத்து அவர் பிள்ளையாக மாற்றி உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். அவருக்கு உண்மையாயிருங்க. அவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே கடந்து செல்லும். ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீதான் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை,
ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை தந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிரந்தரமான ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையா இருக்கா? பாருங்க. டேக் கேர் and God bless.